ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவும் வெரைட்டியான முறையில ஒரு சூப்பரான சட்னி தாங்க நம்ம பார்க்க போறோம். அது எப்படி நாம செய்யறோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்காக நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 5லிருந்து 6 வரைக்கும் சேர்த்திக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்தீங்களா, காரமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாய் இந்த ஒயிட் கலர் வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெரைட்டியான சட்னி தான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் புளிக்காத கெட்டி தயிர் ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இப்போ இந்த மிளகாயெல்லாம் ஒரு சைடாக ஒதுக்கிட்டு நடுவில் நம்ம அதையே சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம நல்லா இதையே கலந்து விட்டுக்கணும். இப்போ தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளிவரும் பாருங்கள். இந்த தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு பொருள் கூட இதில் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், முந்திரி பருப்பு. இப்போ இதையும் நல்லா தயிரோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்ததாக 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சிருக்கிற தயிரும் பச்சை மிளகாய், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம், இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவும் க்ரீமியாக எம்மியாக நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாயை காஞ்ச வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான சட்னி ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம ரெடி பண்ண சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ரொம்பவும் டேஸ்டியா ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.